ஆண்டவரை ஆராதிக்கிற, கர்த்தரை நம்புகிற, கர்த்தரை பின்பற்றுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய எண்ணம், கர்த்தர் என் காரியங்களை வாய்க்க செய்ய மாட்டாரா? இன்றைக்கு கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார் என்கிற தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தைகளை நான் தொடர விரும்புகிறேன். இந்த பிரசங்கத்துக்கான முக்கிய வேத வசனமாக சங்கீதம் 37:5 நான் வாசிக்கிறேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 3 செய்திகளை இந்த ஒரு வசனம் சொல்லுகிறது. முதலாவதாக, நாம் நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் கர்த்தர் பேரிலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இப்படி நம்முடைய வழியை நாம் கர்த்தருக்கு ஒப்புவித்து நாம் கர்த்தர் பேரிலே நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, மூன்றாவதாக கர்த்தர் நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை விசுவாச வார்த்தையாக சொல்லப்படுகிறது. அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். அப்படி என்றால் ஒரு குறிப்பிட்ட தேவ மனிதன் மூலமாக இந்த வார்த்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒட்டுமொத்தமாக சொல்லப்படுகிறது. கர்த்தரே உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். உங்களுக்கு நிச்சயமாக நன்மை நடக்கும். நீங்கள் மேன்மை அடைவீர்கள். காரியம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு தந்த வேலைகளிலே நாம் வெற்றி அடையும்படியாக நமக்கு உதவி செய்கிறார் என்று அர்த்தமாகிறது. நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள் நமக்கு கிடைக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறார். 3 காரியங்களை நான் இந்த வசனத்தை மையமாக வைத்து சொல்கிறேன். முதலாவதாக, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. தன் வழியை கர்த்தருக்கு எந்த ஒரு மனுஷன் ஒப்பு கொடுக்கிறானோ அவன் தனக்கு இஷ்டமானதை செய்ய மாட்டான். தேவன் காட்டுகிற பாதையிலே மட்டுமே அவன் நடப்பான். ஒரு பஸ்ஸில் ஏறுறோம், பஸ் டிரைவர் சரியாக கொண்டு போவார் என்கிற நம்பிக்கையில தான் நாம் ஏறுறோம். ஒரு ட்ரெயினில் நாம் ஏறுறோம், அந்த ட்ரெயின் ஓட்டுகிறதான அந்த நபர் சரியான பாதையிலே கொண்டு போவார் என்று சொல்லி நம்புகிறோம். பஸ்ஸில் ஒரு 10 பேர் பஸ் ஓட்ட தெரியினா கூட 10 பேரும் டிரைவர் சீட்டில் உட்கார்ந்து ஓட்ட முடியாது. அதற்காக யார் முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அந்த வேலைக்கு யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்க மட்டும்தான் அந்த பஸ்ஸை ஓட்ட முடியும். அதே போல நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால் மறுரூபமாகுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எது புத்தியுள்ள ஆராதனை என்று குறிப்பிடுகிறார். யாரெல்லாம் தங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்தமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் செய்கிற ஆராதனை தான் புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காம, உண்மையாய் கர்த்தரை பின்பற்றாம அவன் கர்த்தர் பேரிலே பழி போடுவான் என்று சொன்னால், கர்த்தரை அவன் குறை சொல்வான் என்று சொன்னால் அவன் ஒரு மூடனாய் இருக்கிறான். நீங்க ஆண்டவருக்கு உங்களுடைய வழியை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வேன் என்று சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு தன்னுடைய வழியை ஒப்பு கொடுக்கிறானோ அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? கர்த்தர் அவனை நடத்துகிறார். நீங்க உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், கர்த்தர் உங்களை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு மயிராகிலும் கீழே விழாது என்று சொல்லிதான் வேதம் சொல்லுகிறது.
பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் ஆண்டவரே நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகி ஈசாக்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லா சாபங்களையும் கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் அந்த ஒப்பு கொடுத்தல் நிமித்தம் மகிமையை காணும்படி செய்கிறார். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பவுல் என்ன சொல்லுகிறார்? விசுவாச மக்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறதை கவனியுங்கள். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அது நிமித்தம் நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா சபை யாருக்கு ஒப்பு கொடுக்கப்படணும்னா கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்படணும். கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு சபை மணவாட்டியாக மாறணும், மணவாட்டியாக சபை ஒப்பு கொடுக்கப்படணும். ஆமென். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சபைகளிலே மக்கள் ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களான்னா ஒரு கேள்விதான். நிறைய பேர் கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுக்காமலேயே சர்ச்சைக்கு போறாங்க. தங்களுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காமலே கர்த்தர் ஆராதிக்கிறாங்க. கர்த்தருடைய கரத்தில் தங்களை அர்ப்பணிக்காமலேயே கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கர்த்தாவே உமக்கு சொந்தமாண்டவரே, உமக்கென்று என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தருவார். உங்களை அவர் நடத்துவார். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதுதாங்க ஒப்பு கொடுக்கப்பட்ட அனுபவம். கிறிஸ்துவோடு நானும் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னாலே ஒரு காரியம் நடந்தது என்று தன்னை குறித்து அவர் பெருமையாய் பேசிக்கொள்ளாமல் இனி நான் அல்ல என்று தன்னுடைய சுயத்தை முற்றிலுமாக கர்த்தருடைய சமூகத்திலே சாம்பலாக்கி கர்த்தருக்குள்ளே அவர் தன்னை நிலைநிறுத்தி பேசுகிறார். கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுக்காமல் நீங்க எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணாலும் உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். கர்த்தருக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்காமல் நீங்கள் எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும் ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்ய மாட்டார். எனக்கென்று ஒரு தனி மேன்மை இல்லை, எனக்கென்று ஒரு தனி வழி இல்லை, எல்லாமே கர்த்தர் காட்டுகிற வழிதான். அதுதான் ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையினுடைய மேன்மையா இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது நிச்சயம் நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. உங்களை அவர் வழி நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன் என்று அவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார். அவர்கள் கால் வீங்கவில்லை, அவர்கள் போட்டு கொண்டிருந்த வஸ்திரம் பழுதாய் போகவில்லை, அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகாமல் அவர்களை வழி நடத்தினது. எதிரிகளை கர்த்தர் வெற்றி கொள்ளும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது, அவர்களுடைய தாகம் தீர்க்கப்பட்டது. அவர்களை கர்த்தர் எப்படி நடத்தினார் என்றால் அற்புதமாய் நடத்தினார். ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். இரண்டாவதாக, அவர் மேல் நம்பிக்கையாய் இரு என்று இந்த வார்த்தை நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. ஏசாயா 26வது அதிகாரத்தில்
மூன்றாவது நான்காவது வசனங்களை வாசிக்கும் பொழுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்து கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். எல்லாரும் நம்புவாங்க, அது போல ஆண்டவரை நம்புவாங்க. சிலர் 10 ஒண்ணா ஆண்டவரை நினைப்பாங்க. அப்படி இல்லைங்க. ஆண்டவரையே நம்புகிற அந்த நம்பிக்கை, உம்மை விட்டா வேற வழி இல்லை ஆண்டவரே, நீர்தான் எனக்கு இறங்க வேண்டும், நீர்தான் என்னை விடுவிக்க வேண்டும், நீர்தான் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நீர் மட்டுமே என் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை முழு மனதோடு நம்பும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை பூரண சமாதானத்துடனே வாழும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார், நம்மை காத்து கொள்வார். ஆமென். யோபின் புஸ்தகத்திலே 13வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குதா? யோசித்து பாருங்க. திடீரென்று ஆண்டவரையே நிறைய பேர் குறை சொல்றாங்கல்ல. ஆண்டவர் எங்களுக்கு என்ன உதவி செய்துட்டாரு, நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் என் ஜெபத்தை எங்க கேட்டாரு, ஆண்டவர் எங்களுக்கு எங்க உதவி செய்தார் என்று சொல்லி சிலர் குறை பேசுகிறதை பார்க்கிறோம். தங்களுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காமலேயே நிறைய பேர் கர்த்தரை குறை சொல்றாங்க. உண்மையாய் கர்த்தரை நம்புகிறவர்களை ஒருபோதும் கர்த்தர் கைவிடுவது இல்லை. முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து அவரை ஆராதித்து அவரை உண்மையாய் நாம் நம்பும் பொழுது ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையிலே நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி நமக்கு உதவி செய்கிறார். யோபினுடைய அறிக்கை மெய் சிலிர்க்க வைக்கிறது இல்ல. ஆண்டவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், என்ன நடந்தாலும் பரவாயில்லை, எல்லாரும் போய்விட்டாலும் பரவாயில்லை, எனக்கு ஒரு சுகமும் இல்லாம போனாலும் பரவாயில்லை, நான் கர்த்தரை நம்புவேன். அதுதாங்க நம்பிக்கை. யோபுடைய 10 பிள்ளைகளை செத்து போனாங்க. அவனுடைய சொத்து சுகங்கள் எல்லாம் போய்விட்டது. அவனுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் கொடிய புண்கள் ஏற்பட்டு ஒரு ஓட்டை எடுத்து அவன் சுரண்டுகிற அளவுக்கு ஒரு பரிதாபமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். அப்படிப்பட்ட நிலையிலும் கூட யோபு சொல்லுகிற வார்த்தை என்ன? அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இது சாதாரணமா எந்த ஒரு மனுஷனாலும் சொல்ல முடியாதுங்க. எப்பேற்பட்ட ஒரு நீதிமானா இருந்தாலும் கூட யோபுவை போல அவ்வளோ ஆண்டவர் பேர்ல நம்பிக்கை வைக்க முடியாது. யோபுவை போல ஒரு நல்ல நம்பிக்கை வைத்த ஒரு உத்தமன் யாருமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு மகிமையான சாட்சியா யோபு வாழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 18வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே பண்ணிவித்த அந்த வெண்கல சர்ப்பத்துக்கு தூபம் காட்டி வந்தாங்களாம். ஆனால் எசேக்கியா ராஜா அரசாட்சிக்கு வந்த பிறகு அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். இனி இந்த வெண்கல சர்ப்பத்துக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? தூபம் காட்டக்கூடாது. இது விக்கிரக ஆராதனை, கர்த்தர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் என்கிற ஒரு அருமையான செய்தியை இந்த செயல் மூலமாக எசேக்கியா ராஜா யூதா ஜனங்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே,
நம் ஆண்டவரை நம்புகிற அந்த நம்பிக்கையிலே ஒருபோதும் நாம் குறைந்து போகக்கூடாது. அவன் கர்த்தரை நம்பினது மாத்திரமல்ல, யூதா ஜனங்களையும் கர்த்தரை நம்ப வைத்தான். ஆமென். அதை பற்றி 2 நாளாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். அதே போல 2 ராஜாக்கள் 18-20 நீங்கள் வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். எதிரி சொல்லுகிறான், எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான் என்று சொல்றான். நீங்கள் யார் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கீங்கன்னு ஆண்டவரை ஜனங்கள் நம்பினது நிமித்தம் எதிரிகளுக்கு தெரியுது அவங்க யாரை நம்புறாங்கன்னு. எல்லா யூதா ஜனங்களும் எசேக்கியாவுடைய சொல் கேட்டு கர்த்தரை நம்பினார்கள். அவர்கள் கர்த்தரை நம்பினது நிமித்தம் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். அவர்கள் யுத்தத்துக்கு கடந்து போகாமலேயே ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பி அசிரியாவினுடைய பாளையத்தில் இருக்கிற போர் வீரர்களை கர்த்தர் முற்றிலுமாக அழித்து போட்டார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் பேரிலே நம்பிக்கையுள்ளவர்களாக நாம் இருக்கணும். யாரெல்லாம் கர்த்தரை உண்மையாய் நம்புகிறார்கள் அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 17வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அவாந்திர வெளியிலே கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சை இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வேத பகுதி பாருங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதனை குறித்தும் கர்த்தர் பேர்லே நம்பிக்கை வைக்கிற மனுஷனை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். மனுஷன் நம்புகிறானே, அவனை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. அவன் அவாந்திர வெளியிலே கரளையாய் போன ஒரு செடியை போல் இருப்பானா. ஆனா கர்த்தரை நம்புகிற மனுஷன் எப்படி இருப்பானா, மகா வறட்சியான காலத்திலும் கூட தண்ணீர் ஓரத்திலே தன்னுடைய வேர்களை விடுகிற கனி கொடுக்கிற செழிப்பா இருக்கிற மரத்தை போல் அவன் சாட்சியா இருப்பானா. நீங்கள் கர்த்தரை உண்மையாய் நம்புவீர்கள் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. ஆமென். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நிச்சயம் உங்களை வெட்கப்படுத்தாது. ஆமென். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் சங்கீதம் 22:4-5. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்கள் நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ரொம்ப அருமையான ஒரு வசனம் அல்லவா? நம்முடைய பிதாக்கள் கர்த்தர் பேரிலே நம்பிக்கை வைத்தார்களாம். நம்பின அவர்களை அவர் என்ன பண்ணலைங்களா? வெட்கப்படுத்தவில்லை. ஆமென். நீங்கள் கர்த்தரை நம்புவீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் நீங்கள் வெட்கமடைவதில்லை, நீங்கள் தலைகுனிவதில்லை. தேவன் உங்களை நிச்சயமாக அற்புதமாய் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 146ஆம் சங்கீதத்திலே 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் ஆண்டவரை துணையாக கொண்டிருந்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளா இருப்பீங்கன்னா உங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பாக்கியவான்கள். எங்கள் கர்த்தரை நம்புற பிள்ளைங்களா, நிச்சயம் கர்த்தர் உங்களை பாக்கியவானாய் மாற்றுவார். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் பேரில் நீங்கள் நம்பிக்கை வைப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை பாக்கியவானாய் பாக்கியவதியாய் மாற்றி உங்களை நடத்துவார். எசேக்கியாவை போல கர்த்தரை முழு மனதோடு நம்புவோம். யோபுவை போல கர்த்தர் பேரில் உண்மையான விசுவாசம் வைப்போம். எந்த சூழ்நிலையிலும்
ஆண்டவரை நாம் நம்புவோம். எந்த நிலையில ஆண்டவரை நம்புவோம்? உங்க உயர்விலே நீங்க கர்த்தரை நம்புறது மாத்திரமல்ல, உங்களுடைய தாழ்விலும் நீங்க கர்த்தரை நம்பணும். உங்க கஷ்டத்திலையும் கர்த்தரை நம்பணும். உங்க உபத்திரவத்திலையும் நீங்க ஆண்டவர் பேர்ல நம்பிக்கை வைக்கணும். மூன்றாவதாக, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. நீங்க கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து உங்களுக்கு வாய்க்க செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யணுமா? அவருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு வாழ வேண்டும். பழைய ஏற்பாட்டு சபைக்கு கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கை வேறு, புதிய ஏற்பாட்டு சபைக்கு கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கை வேறு. புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தையும் அப்போஸ்தலருடைய உபதேசங்களையும் கை கொண்டு வாழ வேண்டும். ஆமென். நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை நாம் கை கொண்டு வாழ வேண்டும். இயேசு என்ன சொன்னார் பாருங்க, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். 2 நாளாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அங்கே உசியா ராஜாவை குறித்து வேதம் சொல்கிறது, தேவனுடைய தரிசனங்களிலே புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதாய் இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். சகரியா என்கிற தேவ மனிதனுடைய நாட்களிலே உசியா கர்த்தரை தேட மனதாய் இருந்தானா. அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே அவனுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் மனிதர்களை நம்பி வெட்கப்பட்டு போயிருக்கலாம். உங்களுடைய சொந்த முயற்சிகளை நம்பி நீங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கலாம். நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவர் பேரில் நீங்கள் நம்பிக்கை வைக்கும் போது, நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். 1ஆம் சங்கீதத்தில் 1வது வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் சங்கீதக்காரன் என்ன சொல்றார் பாருங்க. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காருகிற இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. கர்த்தருடைய வேதத்தில் என்ன பண்ணோம்? பிரியமாயிருந்து வாசிக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி சொல்லிட்டு விட்டாரா? என்ன சொல்றாரு? அவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் செய்யறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்யணும். ஆனா நான் வசனத்தை கை கொள்ள மாட்டேன்னு ஒருத்தன் சொல்வான்னா அவன் முட்டாள். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் தங்களுக்கு இஷ்டமான வழியில நடந்து தங்கள் சுய இச்சைகளை நிறைவேற்றி தங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்துட்டு அந்த வழியில ஆண்டவர் கூப்பிட்டா அவர் வருவாரா? நீங்க யோசித்து பாருங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே நீங்கள் தியானமா இருந்தால் உங்களை கர்த்தர் பாக்கியவானாய் மாற்றுவார். துன்மார்க்குடைய ஆலோசனைக்கு விலகி, பாவியுடைய வழிகளுக்கு விலகி, பரியாசக்காரருடைய கூட்டத்தை விரும்பாமல் அந்த ஐக்கியத்தை விட்டு விலகி நீங்க கர்த்தருக்காக உங்களை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது உங்களுடைய காரியங்களை கர்த்தர் நிச்சயம் வாய்க்க செய்வார். ஆமென். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 3வது 4வது வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் யோசேப்பின் காரியங்களை வாய்க்க செய்தாராம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். யோசேப்பு செய்த எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணாராம்? வாய்க்க செய்தார். காரணம் என்ன? யோசேப்பு அந்த சங்கீத புத்தகத்திலே முதல் 3 வசனங்களை வாசிக்கிறோம் அல்லவா, அந்த வார்த்தையின்படி அவன் வாழ்ந்தான். துன்மார்க்கத்தனத்துக்கு விலகினான். கர்த்தருக்கு உண்மையான பிள்ளையா அவன் வாழ்ந்தது நிமித்தம் கர்த்தர்
அவன் எதை செய்தானோ அதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார். யோசேப்பு தீமைக்கு விலக்கி தன்னை காத்து கொண்டான். எப்படிப்பட்ட நிலையிலும் கர்த்தரை நம்பினான், கர்த்தரை விசுவாசித்தான். எப்படிப்பட்ட நிலையிலும் பரிசுத்தமாய் வாழ தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆகையினால் கர்த்தர் யோசேப்பின் காரியங்களை வாய்க்க செய்தார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் அவன் எதை செய்தானும் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினதினாலும் அவன் வசமாய் யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. கர்த்தர் யோசேப்போடு இருந்தாராம். அவன் எதை செய்தானோ கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். சிறை கைதியா இருந்தவன் சிறைச்சாலையிலேயே மற்றவங்களை விசாரிக்கிற ஒரு அதிகாரியா கர்த்தர் அவனை உயர்த்துறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாக நம்முடைய காரியங்களை கூட கர்த்தர் வாய்க்க செய்து நம்மையும் கிருபையாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த 37ஆம் சங்கீதம் 5வது வசனத்தின்படியே கர்த்தர் நம்மை கிருபையாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாருங்க. நிச்சயமாய் உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். யோசேப்பின் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தது போல, உசியா ராஜாவுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தது போல, பரிசுத்தவானுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தது போல, உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்து நீங்கள் வெட்கப்படாதபடி, நீங்கள் தலை நிமிர்ந்து கர்த்தரை துதிக்கும்படி, தலை நிமிர்ந்து கர்த்தருக்காக வாழும்படியான சாட்சியாய் உங்களை மாற்றுவாராக. நம் ஜெபம் பண்ணலாம். பிரைஸ் எல்லாம். பரிசுத்த நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்வீர் என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு நாங்கள் தியானிக்க உதவி செய்திரே. நன்றி அப்பா. தகப்பனே, எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எந்த சூழ்நிலையில் நாங்கள் உம்மை நம்புவோம் என்று எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வீராக. இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே, தங்களுடைய தொழில்கள் மிக சிறப்பாக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து உம்மை நம்பி உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொருடைய காரியங்களை வாய்க்க செய்வீராக. தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக பிரயாசப்படுகிற ஆண்டவரே பெற்றோருடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வீராக. இந்த புதிய மாதத்திலே தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுக்காக பிரயாசம் எடுக்கிற பிள்ளைகளுடைய காரியங்களை வாய்க்க செய்வீராக. இந்த புதிய மாதத்திலே தங்களுடைய வீடுகளை கட்டி ஆண்டவரே அந்த காரியங்களை முடிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை வாய்க்க செய்து உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளை கர்த்தர் கட்டி தருவீராக. கர்த்தர் எனக்காக யாவற்றை செய்வார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தர் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. யோசேப்பின் காரியங்களை வாய்க்க செய்த கர்த்தர் அப்பா ஆண்டவரே, உசியாவுடைய காரியங்களை வாய்க்க செய்த கர்த்தர் ஆண்டவரே, பரிசுத்தவான்களுடைய காரியங்களை வாய்க்க செய்த கர்த்தர் அப்பா, எங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வீராக. உம்மை நம்புகிறதிலே நாங்கள் உறுதியாய் இருக்க உதவி செய்வீராக. யோபுவை போல உம்மை உறுதியாய் நம்புகிற விசுவாச பிள்ளைகளாய் நாங்கள் வாழ செய்வீராக. பாக்கியவான்களாய் வாழ செய்வீராக. உம்முடைய மகிமையை காணும்படி செய்வீராக. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வார்த்தைகளினால் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வசனங்களை கை கொண்டு உமக்கு ஒரு சாட்சியாய் வாழும்படி செய்வீராக. நீர் மகிமையான காரியங்களை செய்தரலும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் பேரிலே நாங்கள் விசுவாசம் வைக்கிறோம். உம்மை நாங்கள் முழு மனதோடு நம்புகிறோம். கர்த்தர் எங்களை கிருபையாய் நடத்துவீராக. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை கிருபையாய் ஆசீர்வதியும். எங்களுடைய எல்லா குறைகளையும் கர்த்தர் மாற்றுவீராக. உமக்கே மகிமை. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் கிருபையும் சமாதான வழிநடத்தலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பொருந்தும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை அற்புதமாக அதிசயமாக நடத்துவாராக. அவருடைய வார்த்தையிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். கர்த்தர் அவருடைய வசனத்தின்படி நம்மை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட்.